பஞ்சாப் மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பொறுப்பில் தொடரவுள்ளதாக நவ்ஜோத் சிங் சித்து கூறியிருக்கிறார். அவர் முன்வைத்த சில நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதாக அம்மாநில முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி கூறியிருக்கிறார். இந்த செய்தி தொகுப்புடன் 6 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. பஞ்சாப் மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் அமரீந்தர் சிங்குடன் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக சித்து அறிவித்தார். அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் பஞ்சாப் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த உட்கட்சி பூசல் காங்கிரஸ் தலைமைக்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்தது. இதனைத் தொடர்ந்து சித்துவை கட்சி மேலிடம் சமாதானப்படுத்தி தலைவர் பொறுப்பில் நீட்டிக்க வைத்தது. இந்நிலையில் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னியை பஞ்சாப் பவனில் சித்து சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது அமைச்சரவை தொடர்பாகவும் மாநில டிஜிபி நியமனம் உள்ளிட்ட விவகாரங்களிலும் சித்து முன்வைத்த நிபந்தனைகளை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. வரும் திங்கட்கிழமை அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பாஜகவில் இணையும் எண்ணம் இல்லை என்றும், ஆனால் காங்கிரஸ் கட்சியில் நீடிக்கப் போவதில்லை என்றும் அமரீந்தர் சிங் தெரிவித்துள்ளார். காங்கிரஸில் இருந்து விலகுவதற்கான கடிதத்தை விரைவில் அளிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை புதன்கிழமை மாலை சந்தித்த அமரீந்தர் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் வியாழக்கிழமை காலை ஆலோசனை நடத்தினார். அமரீந்தர் சிங்கின் ட்விட்டர் கணக்கிலிருந்து காங்கிரஸ் என்ற வார்த்தை நீக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பஞ்சாபை போலவே சத்தீஸ்கரிலும் காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி பூசல் வெடித்துள்ளது. அங்கு முதலமைச்சரை மாற்றக்கூடாது என்ற கோரிக்கையுடன் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். சத்தீஸ்கரில் 2018ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. பதவியேற்கும் போது முதல் 2.5 ஆண்டுகள் பூபேஷ் பாகல் முதலமைச்சராகவும் அடுத்த 2.5 ஆண்டுகள் TS சிங் தியோ முதலமைச்சராகவும் இருக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. முதலமைச்சர் பூபேஷ் பாகல் சிறப்பாக ஆட்சி செய்வதாகவும் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கும் அவரை தொடர வேண்டும் என்றும் எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் மேலிடத்தை வலியுறுத்தி வருகின்றனர்.